இது தக்காளி காய் சட்னி பண்ண போகிறேன். இன்னொரு தக்காளி காய் இருக்கு இல்லையா, இது வந்து அலம்பிட்டு நறுக்கி வச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் சுமாராக. இது வதக்கிக்கணும். அப்புறம் பச்சை மிளகா 2, கொஞ்சோண்டு இஞ்சி அதையும் வதக்கிக்கணும். இது கொத்தமல்லி பச்சையாக போடலாம், தேங்காய் பச்சையாக போடலாம், கொஞ்சோண்டு புளி, அந்த இதுக்காக புளி வாசனைக்காக கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கேன். இது வேர்க்கடலையே வறுத்துக்கணும். வேர்க்கடலை வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு கடுகு தாளிச்சு போடணும். இந்த தக்காளி சட்னி, இந்த காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போ வந்து எண்ணெய் விட்டு இதை வறுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த வேர்க்கடலை விட்டு வறுத்துக்கிறேன். வதக்க வேண்டாம். இந்த பச்சை மிளகாய் இதில் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டேன். அதை எடுத்துட்டு தக்காளி காயை போட்டு வதக்க போகிறேன். வேர்க்கடலை பச்சை மிளகாய் எடுத்துட்டேன். இப்போ இந்த தக்காளி காயும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கி இருக்கு போகிறோம். ரொம்ப நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா கொத்தமல்லி போடுறோம், தேங்காய் போடுறோம் இல்லையா, போகிறோம். இந்த மாதிரி வதங்கினா போகிறோம். இந்த வதங்கி இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதில் மிக்சியில் எடுத்து போட்டுன்றேன். ஆக்சுவலாக வெறும் தக்காளி கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தக்காளியில் கூட இதேமாதிரி பண்ணலாம். கொத்தமல்லி வந்து தேங்காய் வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கொத்தமல்லி போட்டுட்டு இந்த தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு புளி வச்சுக்கணும். அந்த தக்காளி பழமாக இருந்தால் கூட கொஞ்சம் புளி வேணும். கொஞ்சம் புளி போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிட வேண்டியதான். இந்த வதக்காத இஞ்சி கொஞ்சம் ஒரு பீஸ் வச்சுருக்க பாருங்க, அதையும் போட்டு அரைக்கணும். இதேமாதிரி தக்காளி பழத்துலையும் பண்ணால் நல்லாயிருக்கும். இது அரைச்சிடணும். அரைச்சிட்டு கடுகு தாளிச்சு, இது அரைச்சிட்டேன். இது மேலே வந்து கடுகு தாளித்து கொடுத்துருக்கேன். தக்காளி காய் சட்னி.